ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணம் வந்தடைவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், ஒருவரை மரணம் சந்திக்க வருவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக சக்கரத் அல்லது பன்மையாக சக்கராத் உடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இந்த வேதனை இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கிய ஒன்று. யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், قال تعالى وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. இந்த மரணத்துடைய இந்த சக்கரத்துடைய வேதனை எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது எல்லோரையும் வந்தடைவது உண்மை. என்ன சொல்கிறார்? எல்லோரையும் இந்த மரணத்துடைய இந்த மயக்கமான நிலையுடைய அந்த வேதனை வந்தடைவது உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பொதுவாகவே சொல்லிவிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒன்றுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இறுதி நாட்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஜன்னத்துல் பக்கீயில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அந்த நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாக கூடிய அந்த நாள் வரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை, வேதனையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கின்றானே, இந்த வேதனைக்கு பிறகு நான் நினைக்கிறேன், இந்த வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சலால், தலைவலியால் அவதிப்பட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை, என் தந்தையே, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமே, உங்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்று அழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய மார்பு பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருந்தார்கள். அப்போது அப்துர் ரஹ்மான் என்னுடைய சகோதரன் ஒருவர் வந்தார். அவர் கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா? அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அசைத்தார்கள். நான் எடுத்து கொடுத்தேன். எடுத்து என்னுடைய வாயிலை மென்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லிலே வைத்து திட்டினேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم نصب يده فجعل يقول في رفيق الاعلى. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை فجعل يدخل يديه في الماء, தன்னுடைய கையை தண்ணீர் பாத்திரத்திற்குள் நுழைத்து தன்னுடைய முகத்திலே தேய்த்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த காய்ச்சலுடைய கடுமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்திலே அந்த தண்ணீரை எடுத்து தேய்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியான இறைவன் இல்லை, நிச்சயமாக மரணத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக மரணத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு பிறகு தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். ஃபஜஅல யகூலு ஃபீ ரஃபீகில் அலா, உயர்ந்த நன்மடத்திலே அல்லாஹ் என்னை சேர்த்து விடு என்று தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார். யோசித்து பாருங்கள், இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் இந்த வேதனை வந்து விட்டால் மக்கள் எல்லாம் இந்த நோயிலிருந்து இவனை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். படித்தால் ஒரு நோய், இப்படிப்பட்ட ஒரு நோயை மக்கள் கண்டுவிட்டால் இந்த நோயிலிருந்து யாராவது பாதுகாப்பார்களா என்று ஓடுவார்கள். மருத்துவமனைகளாக, டாக்டர்களாக ஓடிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது இதிலிருந்து காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ் சொல்கிறார், கல்லா இதா பலகத் தராகிய வகீல மன் ராக்,
அந்த வேலை நெருங்கிவிட்டால், அந்த தொண்டைக்குழியை உயிர் அடைத்து விட்டால் கேட்பார்கள், யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா, யாராவது இதிலிருந்து குணப்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா? அந்த நேரம் வந்துவிட்டால் கெண்டை காலோடு பிணைத்துக் கொள்ளும், கெண்டை காலோடு பிணைத்துக் கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதில் மஸாக். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை நோக்கி அந்த உயிர் தயாராகும். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கும். அந்த உயிர் அந்த தொண்டை குழியை அடைத்து விட்டால், வஅன்தும் ஹீனைதின் தன்துரூன். நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள், நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். நான் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை காண முடியாது. ஃபலௌலா இத் குன்தும் கைர மதீனின் தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் சவால் விடுகிறார், உங்களுக்கு சக்தி இருந்தால், திராணி இருந்தால், மறுப்பவர்களாக இருந்தால் அந்த உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்துடைய உதவியோடு கைப்பற்றும் பொழுது நீங்கள் அதை திருப்பி அனுப்பி பாருங்கள். தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை திருப்பி கொடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அந்நியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். சூரத்துல் வாக்கியாவுடைய வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மௌத்துடைய, அந்த சக்கரத்துடைய அந்த வேதனையை கொடுத்து அந்த உயிர் அந்த துண்டை குழி அடைத்து விட்டால் எல்லா ஆத்மாக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பார். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. சூரத்துல் மூமினூனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் قال رب ارجعون. மரணத்தை அந்த ஆத்மா அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே கூறும், ரப் இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே திருப்பி அனுப்பிவிடு. ரப் இர்ஜிஊன். ஏன்? லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன். நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன். நான் விட்ட தொழுகைகளை தொழுது வந்து விடுகிறேன். நான் விட்ட நோன்புகளை நோற்று வந்து விடுகிறேன். கொடுக்காத ஜகாத்துகளை, சதகாக்களை யா அல்லாஹ் கொடுத்து வந்து விடுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அந்த ஆத்மா கேட்கும். ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உலகத்துடைய செல்வங்களோ குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம். வமன் யஃஅல் ذلك, யாரை திருப்பி விடுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். மரணத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னதாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுங்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீம். மரணம் வந்தடைந்து விட்டால், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறிது அவகாசம் கொடு, ஒரு சிறிது நேரம் எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு. ஃபஅஸ்ஸதக, உன்னுடைய பாதையிலே செலவழிக்கிறேன். வ அகும் மினஸ் ஸாலிஹீன், நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று கூறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்களில் இதை விவரிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை மறந்து தொழுகையை விட்டு இறந்தவர்கள் அதை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், இந்த செய்திகளை கேட்டதற்கு பிறகு கூட, இந்த செய்திகள் நடக்கும் என்று குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட தொழாத முஸ்லிம்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவேளை கபூரிலே இருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் ஃபஜ்ருடைய வக்தை நீங்கள் தொழுவீர்களா என்று கேட்டால் தொழ மாட்டேன் என்று சொல்வார்களா? ஃபஜ்ருடைய வக்தை மறந்து இறந்தவர்களுடைய கபூருடைய வாழ்க்கையை நீங்கள் சென்றடைந்து கேட்டு நீங்கள் ஃபஜ்ரு தொழுகை செல்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில். அவர்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று. தொழுகையை மறந்து, நோன்பை மறந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்ந்து மரணித்தால் அந்த மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தெரியும் அந்த இபாதத்துகளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று. அந்த இபாதத்துகளை இந்த இபாதத்துகளை சரியான முறையில் பேணவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த நிலையில் தான் தோணும். மனிதனுடைய சிந்தனைகள் அப்படித்தான், மனிதனுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான். எதையுமே கண் முன்னால் காணாமல் மனிதன் எதையும் செய்ய மாட்டான். ஓரளவு செய்யலாம், ஆனால் ஆர்வத்தோடு செய்ய மாட்டான். மரணம் நெருங்குகிறது என்பதை அறியாமல். படித்தான், ஒருவருக்கு கேன்சர் பேஷண்டாக இருக்கிறார், நாட்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டது, இத்தனை நாளுக்குள் மரணமாகி விடுவாய் என்று. அவன் சொல்லாமல் இருப்பானா?
அவன் நோன்பு வைப்பாமல் இருப்பானா? சதகாக்கள் செய்யாமல் இருப்பானா? யோசித்து பாருங்க. நமக்கு என்ன அந்த நாள் எப்போது ஏற்பட போகிறது என்ற ஒரு நினைவு இல்லை. அந்த நாள் எப்போது அடைய வேண்டும், அந்த நாளை எப்போது அடைய போகிறோம் என்ற சிந்தனை இல்லை. அதன் காரணமாக